வணக்கம் and welcome to home cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி மண்பானை மீன் குழம்பு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து அதில் கடுகு, வெந்தயம், மிளகு, 15 சின்ன வெங்காயம் இதை நல்ல பொடியாக நறுக்கி அதில் போடணும். போட்ட பிறகு 2 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆன பிறகு 4 பல்லு பூண்டு தட்டி போடணும். அது போட்ட பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 4 சின்ன தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 கப்பு புளி சாறு இதையும் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு 7 நிமிஷம் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பச்சை வாடெல்லாம் போயிடும். இப்போ குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது. குழம்பு நல்லா கொதிக்கும் போது 12 வஞ்சரம் துண்டுகள், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பீசஸ் கிடையாது, சின்ன பீசஸ் தான் கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மீன் துண்டுகள் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா குழம்பு பிரமாதமாக இருக்குது. கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு இப்போது மண் சட்டியை தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். இப்போ மண் சட்டி மீன் குழம்பு தயாராக இருக்குது. ஸோ இந்த மீன் குழம்பை நீங்கள் மண்பானையில் பண்ணால் ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on Amazon and 21 Frames.